ஆன்மீக ஐதீகங்கள், குடைகள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் குடைகள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். கடவுள்களின் குடை உபசாரம் வழிபாட்டின் ஒரு பகுதியாக ஒரு பக்தன் ஒரு தெய்வத்திற்கு செய்யும் காணிக்கையாகவும் சேவையாகவும் கருதப்படுகிறது. தினசரி வழிபாட்டில் 16 உபசாரங்களை இறைவனுக்கு வழங்குவது வழக்கம். அதில் குடை என்பது முக்கியமான உபசாரங்கள் அல்லது சேவைகளில் ஒன்றாகும். குடை மழை மற்றும் சூரிய ஒளியில் இருந்து இறைவனை பாதுகாக்கிறது. பூஜையில் இறைவனின் இருப்பை நாம் ஒப்புக்கொள்ளும் அதே வேளையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒரு அடையாள வழி இது. கடவுளின் அருட்கொடையால் தான் இந்த உலகமே வாழ்கிறது. கடவுளின் கருணை கொடை இல்லாமல் மனித வாழ்க்கை ஏது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களும் இறைவனின் அருட்கொடைகள். கொடை கொடுக்கும் இறைவனுக்கு பக்தர்கள் குடை கொடுத்து தங்கள் நன்றியையும் செலுத்துகிறார்கள். குடைகள் ஆதிசேஷனின் அடையாளம். ஆதிசேஷன் இறைவனை சூழ்ந்து தாங்கி நிற்பதைப் போல இந்த குடைகள் வீதி உலாவின் போது இறைவனின் திருமேனியை சூழ்ந்து தாங்கி நிற்கின்றன. பெருமாள் கோயில் மரபில் தொடங்கி இன்று எல்லா ஆலயங்களிலும் சுவாமிக்கு குடை சுமப்பது என்பது ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் போது பக்தர்கள் பிள்ளையாருக்கு குடை வாங்கி சாத்துகிறார்கள். மகாவிஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தில் ஒரு கையில் கமண்டலமும் மறு கையில் குடையும் பிடித்திருக்கிறார். ராமருடைய பட்டாபிஷேக காட்சியினை வர்ணிக்கும் கம்பர் அரியணை ஹனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க என்று சொல்கிறார். சிவன் கோயில், பெருமாள் கோயில்கள் என எல்லா கோயில்களுக்கும் தனித்தனியாக குடைகள் செய்கிறார்கள். சிவன் கோயில்களுக்கு பல நிறங்களை பயன்படுத்தி அலங்கார குடைகளும், விஷ்ணு கோயில்களுக்கு 2 நிறங்கள் மட்டும் பயன்படுத்தி, அதாவது வெள்ளை அரக்கு நிறத்தாலான குடைகள் சுவாமியுடன் வலம் வருகின்றன. அரங்கன் நடையழகு, ரத்னாங்கி உடை அழகு, சக்கர படையழகு, சதிராடும் குடையழகு என்பதற்கேற்ப சென்னையில் நடைபெறும் திருப்பதி குடை ஊர்வலம் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரசித்தம். திருப்பதி குடை எங்கெல்லாம் ஊர்வலமாக செல்கிறதோ அங்கெல்லாம் மங்களங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. சென்னையில் திருப்பதி குடை ஊர்வலத்தை கண்டு தரிசிக்க மக்கள் ஆவலுடன் கூடி கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபடுவர். அழகான இந்த குடைகள் பட்டு துணி, மூங்கில், ஜரிகை போன்றவற்றால் 7 அடி விட்டமும் 7 அடி உயரத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் தயார் செய்யப்படுகின்றன. இந்த பணியில் ஆண்டுதோறும் ஆத்மார்த்தமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பக்தர்கள் பலர் உண்டு. இப்படி தயாரிக்கப்பட்ட குடைகளை திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு சமர்ப்பிக்க சென்னையில் இருந்து சாலைகள் வழியே எடுத்துச் செல்லும் வைபவத்துக்குத்தான் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் என்று பெயர். இப்படி கோலாகல ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட குடைகள் திருப்பதி திருமலையில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் கருட சேவையின் போது ரம்யமான கோலத்துடன் நம்பெருமாள் வலம் வரும் போது முன்னும் பின்னும் எடுத்துச் செல்லப்படுகிறது. பிரத்யேகமான இந்த குடைகள் சுவாமிக்காகவே சென்னையில் விசேஷமாக தயார் செய்யப்படுகிறது. கேரளத்தில்
மைதானத்தில் திருச்சூர் பூரம் உற்சவத்தில் குடைமாற்றும் வைபவம் ஆண்டுதோறும் நிகழ்கிறது. உலகளவில் குடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாபெரும் விழாவில் தெய்வங்களின் உருவங்களும் மகான்களின் வடிவங்களும் வரையப்பட்ட மாபெரும் வண்ணக்குடைகள் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. திருச்சூர் வடக்குநாதன் கோவில் தெற்கு கோபுர மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் 25க்கும் மேற்பட்ட யானைகளுடன் தங்கள் கைகளில் வண்ணக்குடைகளை தாங்கியபடி 2 அணிகளாக அணிவகுத்து நிற்பர். ஓரணி குடைகளை காட்சிப்படுத்திய மறுகணம் மற்றொரு அணி போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் குடைகளை காட்சிப்படுத்தும். இவ்விதம் நூற்றுக்கணக்கான குடைகள் மீண்டும் மீண்டும் மக்கள் விழிகளுக்கு விருந்தாக இரவெல்லாம் தொடரும். நேயர்களே, வாழ்வில் துன்ப மழை பொழியும் போது பக்தி குடை பிடித்துதானே அந்த மழையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. துன்ப மழையில் இருந்து காத்துக்கொள்ள கடவுளின் அருள் என்ற குடையை நாடி பயனடைவோம், நலமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், குடைகள்.